100 ரூபாய்க்கு 2 வகை மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. 50-50 தான் சொல்லணும். 50 ருபீஸ் காணாங்கத்தை மீன், 50 ருபீஸ் மத்தி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஹாய்மா, இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ண போறோம்? இன்னைக்கு மீன் குழம்பு, காணாங்கத்தை கவலை. சூப்பர் மீன். எவ்வளோன்னு வாங்கிட்டாரு? வச்சுட்டு காணாங்கத்தை வறுக்க போறோம். 100 ரூபாய். 100 ரூபாவா? சூப்பரான சமையல் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிஷ் எல்லாம் ரெடியாமா? ரெடிதான். வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாமா? அழகா கீரல் போட்டுட்டோம், உப்பு போட்டேன். காணாங்கத்தை ஃபிஷ்ஷு இந்த மாதிரி முழுசாவே நாங்கள் வறுத்துக்கலாம்னு இருக்கோம். போட்டாச்சு. இது முழுசா இந்த மாதிரி வறுத்தா சூப்பராக இருக்கும். லெமன் பிழிஞ்சிட்டேன். சூப்பர். இன்னைக்கு மசாலாலாம் நாங்கள் உப்பு, மிளகாய்த்தூள், எப்பவும் போல் பூண்டு தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இந்த மீனுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சங்கரா மீன் அந்த மாதிரி மீனை விட இந்த காணாங்கத்தை இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பூண்டு போட்டுக்கிறோம். அந்த லெமனோட சீடெல்லாம் எடுக்கணும். ஓகே, மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க மேலே கொஞ்சம் அப்படியே மசாலாவும் பூசி வைக்கணும். இதெல்லாம் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும். பஜ்ஜி மாவு அப்போ தான் வந்து நம்ம மீன் பஜ்ஜியாக போட போகிறோம். அப்போ தான் வந்து இது வந்து அதில் இதுவாகும். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. சொன்ன மாதிரி இப்போ தான் கரெக்டாக ஏறி இருக்குல்லம்மா. அது உள்ளெல்லாம் போடுங்க நல்லா. இப்படி பூசுறதுக்கு சரியாக வரும். அதுவும் இந்த மீன் வந்து மசாலா கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்குமே. நல்லா ஃப்ரை பண்ணணும் எனக்கு மசாலாலாம் போட்டு. மற்ற மீனில் கூட காரம் கம்மியாக இருந்து மிளகாத்தூள் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் இருக்கும். பட் இந்த மீன் எனக்கு நல்லா மசாலாவிலேருந்து அப்படியே இது எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட எண்ணெயில் பொரிக்க எண்ணெய் தான். நம்ம எண்ணெய் வந்து பொரிச்சு வீணாக போகணும். நம்ம அதனால் பண்ண மாட்டோம். ஷாலோ ஃப்ரையை சாதாரணமாக மீன் மாதிரி வறுத்துடலாம். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பிடிக்குங்க. சரி, சூப்பராக இருக்குது மசாலா. எப்படி இருக்கு பாருங்க, கலர் நல்லா சாந்து ஏறி சாந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அம்மா சூப்பராக பண்ணிட்டாங்க. பண்ணிடலாம். நீங்கள் டைம் இருந்தால் ஊற வச்சும் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வரும். நாங்கள் ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டாலும் அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அதனால் நாங்கள் இப்போயே ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைக்கல் ரெடியாக வச்சாச்சு, மீனும் ரெடியாக இருக்குது. எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க அம்மா. மீனை உடனே மசாலா ரெடி பண்ணி க்ளீன் பண்ணவே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து மார்னிங்கே நாங்கள் இன்னொரு லன்ச்சும் குக் பண்ணிட்டோம் இல்லைம்மா. குக் பண்ணி சாப்பிட்டும் வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக குக் பண்ணுறோம். அதில் மசாலா கொஞ்சம் மேலே வைக்கணும்ல, அந்த ஒரு ஃப்ளேவர் வருது. பூண்டு மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மீன் வறுவெல்லாம் முழுசாக கடையில் விற்பாங்க ஃப்ரை பண்ணி. நல்லா இருக்குல்ல? இது வந்து நம்ம வாங்கினதில்லை, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. வீடியோலலாம் பார்க்குறோம்ல யூடியூப்லலாம், சூப்பராக இருக்கும். மசாலா மீதி இருக்கிறத எடுத்து அம்மா இதில் வச்சுருக்காங்க மீன் மேலே. இந்த மீன் 4 தான் கொடுத்தாங்க. 4மே நாங்கள் முன்னாடி முழுசாக ஃப்ரை பண்ணுறோம். காணாங்கத்தை 50, மத்தி மீன் சாவல மீன் 50 இல்லை. ஒன்றாங்க பண்ணிடாம பண்ணால் வச்சு சரி வைக்கலாம். பார்த்து பொறுமையாக போகணும். நல்லா வச்சுருக்கா? இல்லை இல்லை. என்ன பண்ணுறீங்கம்மா?
தக்காளி பழம் இவன் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காணாங்கத்தை மீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பா. மீன் வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சிட்டோம் மத்தி மீனை. இப்போ மீன் நம்ம போடலாம். ஓகே, போட்டுற வேண்டியதான். மத்தி மீன் எல்லாம் போயிடுச்சு. அம்மா லஞ்ச்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன இருக்கு? சாதம் ரெடியா இருக்கு. சாதம் ரெடியா இருக்கு. வடிச்ச சாப்பாடு, அப்புறம் அரைக்கீரை சாம்பார். சூப்பர். கவலை மீன் என்ன கலர்ஃபுல்லா இருக்கு. கவலை மீன் குழம்பு சூப்பர்மா. 50 ரூபாய்க்கு கவலை மீன். செமையா இருக்கு. மாங்காய் போட்டு ஒட்டு மாங்காய்லாம் போட்டு கவலை மீன் மத்தி மீனும் சொல்லுவாங்க இந்த குழம்பு. அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு காணாங்கத்தை. சூப்பர். முழுசா வறுத்துருக்கோம். இது மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு அருமையான லஞ்ச். இன்னைக்கு அரைக்கீரை ரெசிபி லைவ்ல குக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. லைவ் பார்க்கலன்னா சூப்பராக இருக்கு. பெரிய சைஸா இந்த மாதிரி முழுசா வறுத்தா யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட்லாம். காணாங்கத்தை மத்தி மீன். கொஞ்ச நாளாக இந்த மீன் வாங்கலைல்ல, எப்படி இருக்கு? வறுத்த மீன் சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் லஞ்சு கீரை சாம்பார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். கீரை சாம்பார் லஞ்சுக்கு. இப்போ வந்து மீன் குழம்பு வச்சு டேஸ்ட்டு பார்க்க. அதுக்கப்புறம் தான் மீன் வாங்கினாரா? ஆமாம். எப்படி இருக்கு? வறுத்த மீன் சாப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி காணாங்கத்தெல்லாம் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கீரல் போட்டு மசாலாலாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் மீன் நல்லாயிருக்கும். அதான் எனக்கு வறுத்த மீன் வேணும். சாதம் நான் அப்புறமா சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கலாம். இருக்கலாம். நான் கூட டைம் ஆயிடுச்சேன். இப்போ வாங்கி வந்துக்கிறாருன்னு நினச்சேன். நல்லாயிருக்கும். லெமன்லாம் போட்டு நல்லா நம்ம உடனேவே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். ஆனால் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. லேட் ஆயிடுச்சு வாங்கி வந்தாலே எனக்கு பிடிக்காது. எப்பவுமே சீக்கிரமாக வாங்கணும். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த மீனோட ஃப்ரெஷ்ஷு ஸ்மெல்லோட ஃப்ரை பண்ணால் சமைச்சாதான் பிடிக்கும். இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலுமே எங்களுக்குமே மீனோட டேஸ்ட் பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். இது எந்த வாசனை எனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஃபிஷ் இது 50 ரூபாய் அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், மொத்தமாக 100 ரூபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மீன் குழம்பு ரெசிபி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு ஃபுல்லாக மீன் குழம்பு நாங்கள் ஷூட் பண்ணலை வீடியோ.